ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை ஆட்சியில் தரப்படுகிற விருந்திலே நாம் பங்கு கொள்ள போகிறோமா இல்லையா என்பதுதான் கேள்வி. அந்த இறையாட்சி விருந்திற்கு என்னையே நான் தகுதிப்படுத்திக் கொள்ள போகிறேனா இல்லையா என்பதுதான் கேள்வி. எப்படி தகுதிப்படுத்த முடியும் என்றால், இந்த ஆன்மாவை நான் கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுதான் அந்த இறை ஆட்சி விருந்துக்கு நம்மையே தகுதிப்படுத்துவதற்கான ஒரே ஒரு செயல். இந்த ஆன்மா கடவுளுக்கு உகந்த ஆன்மாவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்? சபை உரையாளர் 12வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, உடல் பூமிக்கு திரும்புகிறது, உயிர் அல்லது ஆன்மா ஆண்டவரிடம் திரும்புகிறது. உடல் மண்ணுக்கு சென்றுவிடும், ஆன்மாதான் கடவுளுக்கு திரும்பும். அப்ப இந்த ஆன்மாவை நான் பாதுகாத்து கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது இறையாட்சியின் விருந்திற்கு தகுதியுடையவனாக நான் மாறுகிறேன். அதனாலதான் மத்தேயு 16:26 சொல்கிறது, ஒருவன் இந்த உலகத்தையே தனதாக்கி கொண்டாலும் அவன் ஆன்மாவை இழந்து விட்டால் அவனுக்கு எந்த பலனும் கிடையவே கிடையாது. இப்ப இந்த ஆன்மாவை காத்துக்கொள். ஆனா நம்ம ஒரு 3 எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறோம், நொண்டி சாக்குகள் கொடுக்கிறோம். இந்த ஆன்மாவை காத்துக்கொள்ள எத்தனை முறை நமக்கு சொன்னாலும் நம்ம என்ன பண்றோம்? நொண்டி சாக்குகள் கொடுக்கிறோம். முதலாவது நொண்டி சாக்கு, பிரியமானவர்களே, சொத்து, ப்ராப்பர்ட்டி. கடவுள் காரியத்திற்கு இன்று மனிதர்கள் சொல்லுகிற முதல் நொண்டி சாக்கு சொத்து. இல்லையா? பணம் சேர்ந்துருச்சு, செல்வம் சேர்ந்துருச்சு அப்படின்ன உடனே நிறைய பேர் அதை குறித்து நொண்டி சாக்குகள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அதுல படிப்பும் சேரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, என் பிள்ளைய நான் கேட்டிகிசம்லாம் அனுப்ப மாட்டேன்னு சில பேர் சொல்லுவீங்க தெரியுமா? உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுல படிப்பும் சேரும். சில பேர் படிப்பை சொல்லி ஆண்டவர் காரியத்திற்கு நொண்டி சாக்கு சொல்றாங்க. இல்லையா? எவ்வளவு வேதனையான விஷயம் அது. சொத்து. 2வது நொண்டி சாக்கு என்ன? உழைப்பு, வேலை. பயங்கர வேலை ஃபாதர், எனக்கு நோ டைம், வேலையை எவ்வளோ வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு தான் வேற வேலை இல்லை. இல்லையா? ஃபாதருங்களுக்கு வேற வேலை இல்லை, எங்களுக்குமா வேலை இல்லை, எவ்வளோ வேலை செய்கிறோம் தெரியுமா நாங்க அப்படின்னு சொல்லி வேலையை சொல்லி நொண்டி சாக்கு சொல்வது. 3வது குடும்பத்தின் நிமித்தம். 3வது குடும்பத்துக்காக குறை சொல்றது. நான் இதை ஏன் இதெல்லாம் செய்கிறேன் ஃபாதர், இதெல்லாம் என் குடும்பத்துக்காக தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மறைமுகமாக கடவுள் காரியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து நம்ம ஆன்மாவை இழந்து விடுகிற செயல்களிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நீ சம்பாதிச்சாலும் உன் ஆன்மாவை இழந்து விட்டால் உனக்கு எந்த பலனும் கிடையாது. அதனால ஆன்மாவை காத்துக்கொள். சரி, வெரி குட். திருப்பாடல் 84:2 சொல்கிறது, நம்ம உடம்புல நம்முடைய ஆன்மா எப்பொழுதும் ஆண்டவருடைய கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கிறதாம். ஆன்மா தான் ஏங்கி தவிக்குது. இந்த உடல் மனம் ரெண்டும் தவிக்காது. எது தவிக்காது? உடம்பு, மனசு. ஏன் ஃபாதர்? உடம்பு இந்த உடல் உலகு சார்ந்தது என்பதால் உலகு சார்ந்த காரியங்களை நோக்கி இந்த உடல் என்னை இழுக்கும், என்னை ஏங்க சொல்லி கேட்கும். கரெக்டா? மனம் எங்க தயாராகுது? இந்த உலகத்துல தான் தயாராகுது. மனம் குழந்தையாக பிறக்கிற பொழுது அந்த மனத்துல ஒண்ணுமே இருக்காது, உலக அனுபவம் தான் ஆனா மனசுல எழுதும். மனசு ஒரு வெறும் எம்டி ஸ்லேட் மாதிரி. குழந்தைய பிறக்கும் போது அந்த மனசு எப்படி இருக்கும்? ஒரு எம்டி ஸ்லேட். இந்த உலக அனுபவம் தான் அந்த மனசுல எழுதுது, ஒன்னொன்னா எழுதுது. அதுதான் அனுபவமும் இந்த உலக அறிவும் அதுல சேருது. அந்த மனமும் உலகை சார்ந்தது, இல்லையா? ஆனா கடவுள் என்ன செய்கிறார்? 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது,
இரண்டாவது வருகையில் ஆண்டவர் வருவார்ல, அப்ப நம்ம எல்லாம் செத்து போயிருப்போம். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? இந்த உடல், மனம், ஆன்மா இவை அனைத்தையும் குற்றமின்றி பாதுகாப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், மகிழ்ச்சியா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் இதை விட்டுற மாட்டாராம். இந்த உடல், மனம், ஆன்மா இந்த மூன்றையும் இரண்டாம் வருகையின் பொழுது, நம்ம எல்லாம் செத்திருப்போம் அந்த நாளத்துல இல்லையா? எப்ப நமக்கு தெரியாது. ஆண்டவர் அதை எல்லாத்தையும் காப்பதற்காக காத்திருக்கிறார். ஆகவே என்னுடைய பொறுப்பு என்ன இந்த உலகத்தில் அப்படின்னா, இந்த உடலை கடவுளுக்கு உகந்ததாக வைத்திருக்கணும், இந்த மனசை கடவுளுக்கு உகந்ததாக வைத்திருக்கணும், இந்த ஆன்மாவை கடவுளுக்கு உகந்ததாக வைத்திருக்கணும். ஏன் ஃபாதர்? யாரெல்லாம் இந்த உடலையும் மனதையும் கடவுளுக்கு உகந்த பலிபொருளாக வைக்கவில்லையோ அது ஆன்மாவை அழித்து விடும். அவ்வளவுதான். இந்த உடம்பு மனசு சேர்ந்து எதை அழிச்சிரும்? ஆன்மாவை அழிச்சிரும். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யாரும் என் ஆன்மாவை ஒன்றும் பண்ண முடியாது. என்னுடைய உடல், என்னுடைய மனம்தான் என் ஆன்மாவை அழிக்கும். அதனால இது மூணுத்தையும் காப்பாற்றணும். சரி, அடுத்தது எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, இறை வார்த்தை ஆன்மாவையும் ஆவியையும் குத்தி பிரிக்கிறது. இறை வார்த்தை மட்டும்தான் ஆன்மாவையும் ஆவியையும் குத்தி ஊடுருவி பிரிக்கிறது. அப்ப இந்த உடல், இந்த மனம், இந்த ஆன்மாவை பரிசுத்தமாக பாதுகாப்பதற்கு ஒரே ஒரு பெட்டகம் மட்டும்தான் இருக்கு. அதுதான் இறைவார்த்தை என்னும் பெட்டகம். அதுதான் ரெஃப்ரிஜிரேட்டர். கெட்டு போகாம இந்த உடலையும் இந்த ஆன்மாவையும் மனசையும் கெட்டு போகாம வைக்கணும்னா எந்த ரெஃப்ரிஜிரேட்டர்ல வைக்கணும்? இறை வார்த்தை என்னும் ஐஸ் பெட்டியில தான் வைக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் இந்த மூணுத்தையும் தனித்தனியா வச்சு அழகா பாதுகாக்கும் இல்லையா? இறை வார்த்தையில வைக்கலனா இந்த ரெண்டு முதல்ல கெடும், பிறகு அது ஆட்டோமேட்டிக்கா உடலை, ஆன்மாவை கெடுத்து விடும். போட்டிருக்கு, யாக்கோபு 1வது அதிகாரத்துல போட்டிருக்கு, 13 - 17 வசனங்கள்ல இல்லையா? தீய சிந்தனை பாவத்தை பெற்றெடுக்கும், பாவம் உருவெடுத்து வளர்ந்து இறுதியிலே சாவை பெற்றெடுக்கும். என்ன சாவு? உடல் சார்ந்த சாவு அல்லது, ஆன்மா சார்ந்த சாவை பெற்றெடுக்கும். பாவம் ஆன்மாவை அழித்துவிடும். ஆகவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது பாவத்தை வெறுத்து வாழ்ந்தால் ஆன்மாவை காத்து கொள்ளலாம். ஆமென், ஆமென். மண்ணு ஸ்பிரிட் வரல. எவ்வளவு சந்தோஷமான ஒரு செய்தி. ஆமென் சொல்லுங்க மகிழ்ச்சியா. ஆன்மாவை காத்துக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, இறை வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கணும், பாவத்தை எதுக்கணும். அப்பதான் உடல், மனம், ஆன்மாவை பாதுகாக்க முடியும். சரி ஃபாதர், இவ்வளவு சொல்லிட்டீங்கல்ல. இப்ப கேள்வி என்னன்னா, இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். நிறைய பிரிவினை சபைகள் அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் தப்புன்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம மக்களும் அது பைபிள்ல இல்ல, பைபிள்ல இல்லாததை கத்தோலிக்க மக்கள் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மக்களும் ஆமா பைபிள்ல இல்ல, எங்க ஃபாதருங்களுக்கு ஒன்றும் தெரியல, எங்க கத்தோலிக்க திருச்சபை ஒன்றும் தெரியல, 2000 வருஷமா அந்தோனியாரை கொடுத்த திருச்சபை, பியோவை கொடுத்த திருச்சபை, புனித அசிசியாரை கொடுத்த திருச்சபை, அன்னை தெரேசாவை கொடுத்த திருச்சபை இல்லையா, புனித பியோவை கொடுத்த திருச்சபை, இப்படிப்பட்ட திருச்சபைக்கு தெரியல அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. நம்ம ஆளுகளும் மண்டை ஆட்டிக்கிட்டு கேட்பாங்க. என்ன வருத்தம் பார்த்தீங்களா? சரி ஃபாதர், ஒண்ணா பார்க்கலாம். பைபிள்ல நீங்க சொன்னீங்க, சபை உரையாளர் 12:7 ஆன்மா இறந்த உடனே கடவுள்கிட்ட போயிடும். ஆனா தீர்ப்பு நாள் வரலையே ஃபாதர் இன்னும். அப்ப அந்த ஆன்மா எங்க போகுது? அப்ப கத்தோலிக்க திருச்சபை நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன பாடம் தெரியுமா? உத்தரிக்கிற ஸ்தலத்திற்கு செல்கிறது கத்தோலிக்க திருச்சபை சொல்றாங்க. இதுக்கு பைபிள்ல ரெஃபரன்ஸ் இருக்கா ஃபாதர்? இருக்கு. திருவெளிப்பாடு 6வது அதிகாரம் 9வது வசனத்துல இருக்கு. திருவெளிப்பாடு 6வது அதிகாரம் 9வது வசனம். கடவுளுக்காக வாழ்ந்து திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகள் இறந்த பிறகு ஆண்டவர்
விண்ணகத்துல ஒரு இடத்துல பலிபீடத்திற்கு கீழே அந்த ஆன்மாக்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்வீங்களா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு இடத்தை ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாரு, அங்க ஆன்மாக்கள் எல்லாம் வச்சிருக்கிறாரு. அந்த ஆன்மாக்கள் கதறாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எப்பொழுது எங்களை இங்கிருந்து தீர்ப்பளித்து விண்ணகத்திற்கு ஏற்றுக்கொள்வீர்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆன்மாக்கள் விண்ணகத்துக்கும் போல நரகத்துக்கும் அனுப்பப்படல. ஏன்னா இறுதி தீர்ப்புக்கு பிறகுதான் அந்த ஆன்மாக்களுக்கு மோட்சமா நரகமான் முடிவாகும் இல்லையா? அது வரைக்கும் நமக்கு முன்னாடி இறந்த நம்முடைய சகோதர சகோதரிகளை ஆண்டவர் ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. அதுக்கு குறியீடாக, மறைமுக சொல்லாக, மறை உண்மையாக பைபிள் என்ன போட்டிருக்கு? பீடத்திற்கு அடியில்னு போட்டிருக்கு. அவங்க கதறாங்க, ஆண்டவரே நாங்க இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், எங்களை சீக்கிரமா சொர்க்கத்துக்கு கூப்பிடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, காத்திருங்கள். உலகத்தில் இருக்கிற உங்களுடைய சகோதர சகோதரிகள் கொல்லப்படும் நாள் வரை காத்திருங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஏங்க இது பைபிள் இருக்குங்க, பைபிள் இருக்கிற ரெஃபரன்ஸ் இல்லையா? அவங்களுக்கு மோட்சமும் கொடுக்கல, நரகமும் கொடுக்கல. ஆண்டவர் அவர்களை உத்தரிக்கிற ஸ்தலத்துல வச்சிருக்கிறாரு. சரி, அடுத்த கேள்வி, ஃபாதர் இறந்தவர்களுக்காக ஜெபிக்கலாமா ஃபாதர்? நிறைய பேர் கேட்கிறாங்களே, இறந்தவர்களுக்காக ஜெபிக்கலாமா, அதனால என்ன பலன் இருக்கும் இல்லையா? பிரியமானவர்களே, என் ஜெபத்திற்கு பலன் இருக்கிறதா இல்லையா என்று தீர்மானிக்கிற இடத்தில் நீங்களும் இல்லை, நானும் இல்லை. என் ஜெபத்திற்கு பலன் உண்டு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப வந்திருக்கிற புது தீர்க்கதரிசிகள் என்ன தெரியுமா சொல்றாங்க? நீங்க இவங்களுக்காக ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்துக்கு பலன் இல்லைன்னு இவங்களே தீர்ப்பு கொடுக்குறாங்க. நான் கேட்கிற கேள்வி என்ன, ஐயா எங்களுக்கு அந்த தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கல, பைபிள்ல கொடுக்கல. என் ஜெபத்திற்கு பலன் உண்டா இல்லையா அவர் பார்த்துப்பாரு. ஜெபிக்க வேண்டியதுதான் என் வேலை. ஜெபிக்கவே கூடாது என்று சொல்லும் இடத்திற்கு நீங்கள் இல்லை. ஜெபிக்க கூடாது என்று பைபிளில் எங்கேயும் சொல்லவில்லை. இறந்தவர்களுக்கு உலகத்திடமிருந்து எந்த பலனும் இல்லை. அதாவது உலக செயல்பாடுகளில் மறுபடியும் இறந்தவர்கள் ஈடுபட முடியாது. இறந்தவர்கள் எந்த செயல்பாடுகளில் ஈடுபட முடியாது? உலக செயல்பாடுகளில் ஈடுபட முடியாது. ஏனென்றால் அவர்கள் அடுத்த உலகிற்காக தயார்படுத்தப்படுகிறார்கள். ஆகவே இறந்தவர்களுக்கு உலகத்தின் செயல்பாடுகளில் பலன் கிடையாது. அப்படிதான் போட்டிருக்க ஒழிய எங்கேயுமே உலகத்தில் இருக்கிறவர்கள் இறந்தவர்களுக்கு ஜெபிக்க கூடாதுன்னு போடல. ஆனா பைபிள்ல ஜெபிக்கலான்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏதாவது ஒரு உத்வேகம் வருதா? எவ்வளவு பெரிய மறை உண்மை நம்ம கத்துக்க போறோம். ஒரு உத்வேகத்தோட சொல்லுங்க மக்களே. மறுபடியும் எஸ் நான் சொல்றேன். முதலாவதாக 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 29வது வசனம் பவுல் சொல்றாரு. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. அவங்க ஏன் நம்மளை கிண்டல் பண்றாங்கன்னா, நமக்கு பைபிள் தெரியல. நம்ம கத்தோலிக்க திருச்சபை எல்லாமே பைபிள் இருந்து எடுத்துதான் நமக்கு சட்டத்திட்டங்களாக கொடுத்திருக்கிறாங்க. அதனால கவனமா கவனிங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 29வது வசனம் பவுல் சொல்றத நான் சொல்றேன். நான் சொல்லல, யார் சொல்றா? பவுல் சொல்றார். அப்படின்னாவே ஆண்டவர் பவுல் வழியாய் பேசுகிறார்னு அர்த்தம். அது பவுல் வார்த்தை இல்ல. யாரோட வார்த்தை? ஆண்டவருடைய வார்த்தை. வெரி குட். பவுல் சொல்றாரு பாருங்க. மேலும் இறந்தோருக்காக சிலர் திருமுழுக்கு பெறுகிறார்களே. ஏன் அப்படி செய்கிறார்கள்? இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவது இல்லை என்றால் அவர்களுக்காக திருமுழுக்கு பெறுவானேன். கை தட்டுங்க ஒரு வாட்டி பவுலுக்கு எல்லாரும். உங்ககிட்ட கைத்தட்டு வாங்குறதுக்குள்ளே நான் எனக்கா கைத்தட்ட சொல்றேன், பவுலு கைத்தட்டு. எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? அவர் சொல்றாரு, அந்த காலத்துல என்ன நடைமுறையில் இருந்திருக்குன்னா, கிறிஸ்தவர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, தங்களுடைய சக சகோதர சகோதரிகள் இறந்து போயிருக்கிறாங்க.
ஆனா அவங்க எப்படி இறந்துட்டாங்கன்னா திருமுழுக்கு வாங்காமையே இறந்துட்டாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க, இறந்தவர்களுக்கு பதிலாக இவர்கள் திருமுழுக்கு வாங்குகிறார்கள். ஏன் வாங்குறாங்க, அது தப்பாச்சே அப்படின்னு யாரோ பவுல்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு பவுல் சொல்றாரு, இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவது இல்லை என்றால் அவர்களுக்காக திருமுழுக்கு பெறுவானேன். ஐயா, இறந்தவர்கள் எல்லாம் உயிர் தெழுவாங்கன்றது நாங்க நம்புறோம், அதனாலதான் திருமுழுக்கு பெறுகிறோம். அவங்க உயிர் தழ மாட்டாங்கன்னு சொன்னா திருமுழுக்கு பெறுவது வீணாச்சே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுல் என்ன அப்ரூவ் பண்றாரு, இறந்தவர்களுக்காக இவர்கள் நம்பிக்கையோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றார்கள். எந்த நம்பிக்கையில? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றால் இறந்த என் சகோதரன் என் சகோதரி உயிர் பெற்று எழுவான். ஹல்லேலூயா சொல்லுங்க, எல்லாரும் சந்தோஷமா சொல்லுங்க. பாத்தீங்களா, அந்த காலத்துல வெறும் பிரேயர் மட்டும் பண்ணல, இறந்தவங்களுக்காக ஞான ஸ்நானம் வாங்கியிருக்கிறாங்க. வெரி குட். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 16 18 வசனங்கள். பவுல் ஒரு அழகான ஜெபத்தை சொல்றார். பிரியமானவர்களே, காது கொடுத்து கேட்காதவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க கொஞ்ச நேரம். வெரி குட்மா, நல்ல அழகா கை தூக்கணுமா நீ. காது கொடுத்து கேட்காதவங்க தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. நான் சொல்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செய்திங்கிறதுனால பவுல் ஜெபிக்கிறார். யாருக்காக? நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 16 18 வசனங்கள். ஒனேசிப்போரின் வீட்டாருக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டுவாராக. பவுல் ஜெபிக்கிறார். யாருக்காக ஜெபிக்கிறார்மா? ஒனேசிப்போரின் வீட்டாருக்காக ஆண்டவர் இரக்கம் காட்டுவாராக. அடுத்தது பாருங்க. ஏனெனில் அவர் பன்முறை என் உளம் குளிர பண்ணினார், விலங்கிடப்பட்டிருக்கும் என்னை சிறையில் சந்தித்தார், அதை குறித்து அவர் வெட்கம் அடையவில்லை. அவர் உரோமைக்கு வந்தபோது ஆர்வமாக என்னை தேடி கண்டுபிடித்தார். இறுதி நாளில், நல்லா கவனிச்சிங்களா, எப்போ? இறுதி நாளில் ஆண்டவரிடம் இரக்கத்தை கண்டுகொள்ள அவருக்கு ஆண்டவர் அருள்வாராக. ஆமென் சொல்லுங்க. அவர் இறந்துட்டார். இறந்த ஒனேசிப்போரை பத்தி பேசுறார். யார் பேசுறா? பவுல் பேசுறார். ஒனேசிப்போர்னு ஒருத்தர் இருந்தாரு, அவங்க வீட்டாருக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டட்டும். என்ன தெரியுமா, அந்த ஒனேசிப்போர் நான் சிறையில் இருந்தப்போ அவர் என்னை குறித்து வெட்கம் அடையல, என்னை தேடி வந்து பார்த்தாரு, என் மனம் குளிரும்படி நிறைய நல்ல காரியங்களை, கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்தார். ஆகவே இறுதி நாளில், தீர்ப்பு நாள்ல, அவர் இறந்து போயிட்டார், தீர்ப்பு நாள்ல ஆண்டவருடைய இரக்கம் அவருக்கு கிடைப்பதாக அப்படின்னு ஜெபம் பண்றார். இப்ப என்ன கேள்வினா, ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நான் ஜெபிக்க கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சாத்தான் தான் சொல்லுவான் இல்லையா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லவா? என் தாத்தா, என் பாட்டி, அவங்க எல்லாம் ஹிந்து, உங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு இயேசுவை பத்தி யாருமே சொல்லல, யாருமே சொல்லல. நல்ல வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை, நேர்மையான கஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இறந்துட்டாங்க இல்லையா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஆண்டவரே அவங்களுக்கு யாருமே உங்களை பத்தி சொல்லலப்பா, உங்களை பத்தி எதுவுமே அவங்களுக்கு தெரியாதுப்பா, அவங்க இறந்துட்டாங்கப்பா, உங்க இரக்கத்தை அவங்களுக்கு காட்டுங்கப்பா. கேட்கக்கூடாதாங்க? நான் எங்க தாத்தா பாட்டிக்காக நான் கேட்கக்கூடாதா? ஆனா பாருங்க, சாத்தான் எப்படி வேலை செய்யறான், இறந்தவங்களுக்காக ஜெபம் பண்ணாத. ஏன் பண்ணக்கூடாது? நான் ஆண்டவரே நீங்க இரக்கத்தை காட்டுங்கன்னு கேட்கிறேன். இரக்கத்தை காட்டுவதும் காட்ட மறுப்பதும் அவருடைய முடிவு இல்லையா? நான் கேட்பேன், ஏன்னா எங்க தாத்தா பாட்டிக்கு யாருமே இயேசுவை பத்தி சொல்லல, பைபிள் குறித்து சொல்லல. ஆனால் இன்று நான் இயேசுவை ஏற்றிருக்கிறேன், நான் ஒரு குருவானவராக இன்று உலகம் ஃபுல்லா போய் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் கேட்கிறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்க தாத்தா பாட்டிக்கு இரக்கத்தை கொடுங்க, அவங்க இறந்துட்டாங்க, உங்களை தெரியாம இறந்துட்டாங்க, ஆண்டவரே அவங்க மேல இரக்கம் காட்டுங்க. வேண்ட மாட்டோமா நம்ம? அப்ப பாத்தீங்களா சாத்தான் எவ்வளவு வஞ்சகமா வேலை செய்யறான். நம்மள மாதிரி ஆளுங்கிட்ட என்ன சொல்றான், அவங்களுக்காக ஜெபம் பண்ணாதன்னு சொல்றான். ஆனா ஒனேசிப்போருக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஆண்டவரே இறுதி நாளில் ஒனேசிப்போருக்கு ஆண்டவருடைய இரக்கம் கிடைப்பதாகன்னு யார் பிரேயர் பண்ணியிருக்கிறா? ஓகே, இப்போ ஒவ்வொரு வசனமும் ஹிட், விடவே கூடாது.
எல்லாத்துக்கும் பைபிள்ல பதில் இருக்கு. அதான் பிரச்சனையே. நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சிட்டாவே போதும், தெரியல, அதுதானே பிரச்சனை. அடுத்தது பாருங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். எல்லாரும் எடுத்துக்கோங்க. லூக்கா 20வது அதிகாரம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். லூக்கா 20:37-38 நானே வாசிக்கிறேன், கவனிங்க. இறந்தோர், லூக்கா 20:37-38, இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. சொல்றது யாரு? சொல்றது யாரு? எங்கடா கட்டைய காணோம். சொல்றது யாரு? இயேசு சொல்றாருங்க. யார் சொல்றா? இயேசு சொல்றாரு. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். மோசேக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார்ல முட்புதர்ல. அப்போ மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் யாரு? நான் ஆபிரகாமின் கடவுள், நான் ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள்னு சொல்லும் பொழுது என்ன கவனமா சொல்றாருன்னா, நான் வாழுகிறவரின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். கைத்தட்டி நன்றி சொல்லுங்க எல்லாரும் ஆண்டவருக்கு. ஆனா மோசேக்கு ஆண்டவர் இதை சொன்ன பொழுது யாரெல்லாம் உயிரோடு இல்ல? ஆபிரகாம் உயிரோடு இல்ல, ஈசாக்கு உயிரோடு இல்ல, யாக்கோபு உயிரோடு இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இறந்தவர்களின் கடவுள் அல்ல, நான் வாழுகிறவர்களின் கடவுள். சொன்னதில்ல. இயேசு ஒருபடி மேல போய் இயேசுவே சொன்ன வசனம் எந்த அளவுக்கு சாத்தான் வேலை செய்யறான் பாருங்க இன்னைக்கு பிரிவினை சபைகள் மூலமாக. பாருங்க, அவர் சொல்றாரு, ஏனெனில் கடவுளை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் சாவல. கடவுளை பொறுத்த மட்டில் அவங்க எல்லாரும் உயிருள்ளவர்களே. போதுமா? இது யார் சொன்னா? இயேசு சொல்லியிருக்கிறார். இறந்துட்டீங்க நீங்க சொல்றீங்க, ஆனா கடவுளை பொறுத்த மட்டில் அவங்க யாருமே இறக்கல, அவங்க உயிர் உள்ளவர்கள், வாழ்கிறார்கள். ஃபாதர், இது வேற எங்க ஃபாதர் இருக்கு இந்த வசனம்? இருக்கு. அடுத்தது பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் இருக்கு. இயேசு சிலுவையில மரித்த பிறகு 3 நாள் பாதாளத்துக்கு போறாரு இல்லையா? ஆமாவா இல்லையா? 3வது நாள் தானே உயிர் தெழுகிறார். அந்த 3 நாள் என்ன பண்ணாரு? பிலிப்பியர் 2:10 சொல்லுது, இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களாம் சாவல, கீழ் உலகில் இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த 3 நாள் அவர்களுக்கு நற்செய்தியை சொல்ல சென்றார். என்ன நற்செய்தி? இறந்த அவர்களுக்கு உயிர்ப்பு உண்டு என்கிற செய்தியை தான் ஆண்டவர் சொல்ல சொன்னார் இல்லையா? இயேசு சிலுவையில உயிர் மூச்சு விட்ட பொழுது பைபிள்ல போட்டிருக்கு, கல்லறைகளில் இருந்து சிலர் வெளியே வந்தார்கள். கைகளை தட்டி ஆண்டவர் ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. பைபிள் படிக்காம யார் யாரோ சொல்றதெல்லாம் கேட்டு 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 கெட்டுச்சவரா போறதை விட நல்லா இல்லையா? இயேசு உயிர் நீத்த பிறகு கல்லறையிலிருந்து சில பேர் வெளியில வந்தாங்க. இறந்தவர்கள் உயிர் பெற்று வந்தார்கள். பிரியமானவர்களே, சாதாரண விஷயம் இல்ல. அவங்க கேட்கிறாங்க, அப்ப அவங்க எல்லாம் இறக்கலையா? இல்ல, அவங்க எல்லாம் யாரு? இறைமக்கள். அவங்க எல்லாம் யாரு? இறைமக்கள். நான் ஒரு கேள்வி கேட்கவா? ஒருவேளை உங்க தாத்தா ஞானஸ்நானம் வாங்கியிருக்காரு வச்சுக்கோங்க, உங்க பாட்டி ஞானஸ்நானம் வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா ஞானஸ்நானம் வாங்காதவங்களும் இறை மக்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எங்க தாத்தா பாட்டி வாங்கலையே, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களும் இறை மக்கள் தானே. ஒருவேளை வாங்கியிருந்தா கூட உங்க வீட்டில் அவங்கள கிறிஸ்டியன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்கல்ல. பைபிள்ல போட்டிருக்கு, எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஃபாதர், நீங்க ஈஸியா 2 மக்கேபியர் 12வது அதிகாரம் 44 46 வசனம், யூதா இறந்து போனவங்களுக்காக பணத்தை திரட்டி காசு கொடுத்து பலி ஒப்பு கொடுத்தாரு, அதை சொல்லிட்டு போயிருக்கலாமே.
நான் ஏன் அதை சொல்லலை அப்படின்னா, பிரிவினை சபைகள் சொல்லுவாங்க அது எங்க பைபிள்ல இல்லைன்னுவாங்க. அதனாலதான் நான் மக்கபேயரை தொடாமையே மற்ற விவிலிய பகுதிகளில் இருந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? எப்பா எங்களுக்கு 2 மக்கபேயரும் பொருந்தும். ஏன் 2 மக்கபேயர் பொருந்தும்னா, அது ஒன்றும் கத்தோலிக்க திருச்சபை எழுதின புக்கு கிடையாது. மக்கபேயருக்கு எழுதிய புத்தகம் யூதர்கள் காலத்துல வழக்கில் இருந்த ஒரு ஞான புத்தகம், அறிவுரை சொல்லி தருகிற ஒரு யூத புத்தகம். அதை பைபிள்ல தொகுத்து வச்சார். நம்ம முன்னாடி இருந்த நம்முடைய புனித ஜெரோம் அவர்கள் அதையும் தொகுத்து வச்சார் இல்லையா? அது கத்தோலிக்க திருச்சபை எழுதல. அப்ப அந்த காலத்திலே யூதர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? இறந்தவர்களுக்காக காசு கொடுத்து பலி செலுத்தி இருக்கிறார்கள். அதைத்தான் பைபிள்ல வாசிக்கிறோம். ஆனா அவங்க சொல்லுவாங்க அது எங்க பைபிள் இல்ல, அதனால நான் அதை குறிப்பெடுக்கல. இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் கேட்பாங்க, ஃபாதர் எங்க ஃபாதர் ஒரு ஆன்மாவுக்கு 10 ரூபாய் கேட்கிறார் ஃபாதர், ஒரு ஆன்மாவுக்கு 50 ரூபாய் கேட்கிறார் ஃபாதர். கொடு. ஃபாதருக்கு கொடுக்க மாட்டீங்க. மற்ற சபைகள்லாம் கணக்கே கிடையாதுங்க. நம்ம சபையில் மட்டும்தான் கணக்கு உண்டு. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காசும் ஃபாதருக்கெல்லாம் போகாது. யாருக்கு போவோம்? திருச்சபையை பராமரிப்பதற்கு மட்டும்தான் காசு பயன்படுது இல்லையா? அதுக்கு கணக்கும் உண்டு. உங்க பேரவை ஆளுங்கிட்ட கேளுங்க. நீங்க பூசைக்கு ஒப்பு கொடுக்கிற எல்லாமே கணக்கு உண்டு. இங்கு நிறைவேற்றப்படுகிற எல்லா திருப்பலியினுடைய கருத்துக்கள் பிஷப் ஹவுஸ்க்கு அனுப்பி வைப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? நீங்க எத்தனை பூசை கொடுத்தாலும் இங்க நிறைவேற்றிய பிறகு மிச்சம் இருக்கிற பூசை கருத்துக்கள் எங்க அனுப்புவாங்க? பிஷப் ஹவுஸ்க்கு அனுப்புவாங்க. பிஷப் ஹவுஸ்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதை பிரிச்சு கிராமத்துல இல்லைன்னா நார்த்ல எங்கெல்லாம் திருப்பலியே ஒப்பு கொடுக்கப்படாம இருக்கோ அந்த நீங்க கொடுக்குற அந்த காசை அந்த கருத்தை அங்க அனுப்புவாங்க. அங்க இருக்கிற ஒரு குருவானவர் இங்க இருக்கிறவங்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுப்பாங்க. சாதாரண விஷயம் இல்லை. அதனால நீங்க கொடுக்குற எதுவுமே வீணாலாம் போலையே. ஆனாலும் நமக்குள்ள ஒரு குறை மனசுக்கு, நம்மால் காசு கொடுத்தாவே அழுவாங்க சில பேர் இல்லையா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம். அது எப்போ திருந்த போறீங்களோ தெரியல. சில பேர் திருந்த மாட்டாங்க. ஆனால் அது ரொம்ப கெட்ட பழக்கம். நம்ம திருச்சபையில் கத்தோலிக்க திருச்சபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு பைசாவும் கணக்கில் வைக்கப்படுகிறது. அதுக்கு ஆடிட்டிங் இருக்கு. அதுக்கு பிஷப் ஹவுஸ் வந்து மானிட்டர் பண்ணி செக் பண்ணுவாங்க இல்லையா? எல்லாமே செக் பண்ணுவாங்க. சாதாரண விஷயமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு உங்க பங்கு தந்தை நீங்க கொடுக்கறதுக்கு 10 மடங்கு ஜாஸ்தியாவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். நான் நம்புறேன் அதுதான் இல்லையா? நீங்க கொடுக்கறத விட 10 மடங்கு எக்ஸ்ட்ராவா செய்யறாரு. வெரி குட். ஆகவே பிரியமானவர்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இறந்தோருக்காக ஜெபிப்பது நல்லது. கடைசியா ஒன்று சொல்ல போறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேற ஏதாவது பழைய ஏற்பாட்டில் இருக்கா ஃபாதர் இறந்தவங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறாங்களா? இருக்குதே. அதை தான் இப்போ வாசிக்க போறேன். நான் நிறைவு செய்ய போறேன். எசாயா 26வது அதிகாரம் 19வது வசனம். எசாயா 26:19. பிரியமானவர்களை, இவ்வளவு கொட்டி கிடக்குது பிரியமானவர்களை. பைபிள்ல இவ்வளவு கொட்டி கிடக்குது. எசாயா 26:19. எசாயா ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்தினுடைய தொடர்ச்சி அது. ஆண்டவரே நாங்களும் முன்னிலையில் இருக்கின்றோம். எப்படி ஜெபிக்கிறார் எசாயா? ஆண்டவரே நாங்களும் முன்னிலையில் இருக்கின்றோம்னு சொல்லிட்டு அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி 19வது வசனத்துல சொல்றாரு, இறந்த மக்கள் உயிர் பெறுவர். இறந்த மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் ஆண்டவரே நீர் பெய்விக்கும் பனி ஒளியின் பனி, இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழச் செய்கின்றீர். ஜெபிக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்றார், ஆண்டவரே உங்க முன்னிலையில் இருந்து நாங்க ஜெபிக்கிறோம், இறந்த மக்கள் அவர்கள் உயிர் பெற்று எழட்டோம்ப்பா. நீங்க ஒரு ஒளியின் பணியை எங்க மேல விழ செய்றீங்களே, அது இறந்தவர்களுடைய நாட்டிலும் விழச் செய்யும். அவர்களும் புழுதியிலிருந்து எழுந்திருக்கட்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இறந்தவர்களுக்காக ஜெபிப்பது என்பது works of charity, works of mercy. கடவுளுடைய இரக்கத்திற்காக ஜெபிக்கிறோம். நான் ஜெபிக்கிறதே தப்புன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பைபிள்ல ஜெபிக்கலாம் என்று பல இடங்களில் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆனா எங்கேயுமே இறந்தவர்களுக்காக ஜெபிக்காதீங்கன்னு ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. இவங்க சொல்லுவாங்க, எபிரேயர் 9வது அதிகாரத்தில் இருக்கு, சாவு ஒரு முறை, செத்த உடனே தீர்ப்பு, அப்படிதான் போட்டிருக்கு. கரெக்ட், தீர்ப்புன்னு போட்டிருக்கு. அந்த தீர்ப்பு எப்ப வரும்? இறுதி நாள், இறுதி தீர்ப்பு. அந்த தீர்ப்பு வரைக்கும் அந்த ஆன்மா எங்க இருக்கிறாங்க? கேளுங்க, கேளுங்க. அந்த ஆன்மா எங்க வச்சிருக்கிறார் ஆண்டவர்? மண்ணுக்குள்ளேயே வச்சிருக்கிறாரா? பைபிள் அப்படி சொல்லலையே.
அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. அந்த இடத்துல இருக்கிற அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்கிறோம். அவருக்கு சித்தமானால் அவர்களுக்கு இரக்கத்தை காட்டட்டும் இல்லையா? அதனாலதான் என் ஜெபம் ஒருவேளை வல்லமையா இருக்காதோ இல்லையோங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், பலி ஒப்பு கொடுக்கிறோம். ஏன்னா நான் ஒரு பாவி இல்லையா? என் ஜெபம் இறந்த என் சகோதர சகோதரிகளுக்கு ஒருவேளை பயனளிக்காதோ, நான் பாவி இல்லையா ஆண்டவரே, அதனால நான் பலி ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் பலி அவர்களுக்கு இரக்கத்தை காட்டட்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. பாத்தீங்களா? அதனால தான் ஜெபிக்கிறோம் பிரியமானவர்களே. பிரிவினை சபையில் எந்த சகோதர சகோதரிகள் கிட்டையும் 5 காயெல்லாம் கிடையாது. 5 காய புனிதர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல பியோ எனக்கு ரொம்ப பிடிச்ச புனிதர். அவர் சொல்றாரு, தான் வாழ்ந்த பொழுது ஆண்டவருடைய 5 காயத்தை பெற்ற புனித பியோ சொல்றாரு இல்லையா? நீங்க சொல்லல, நான் சொல்லல. அவர் சொல்றாரு, தான் வாழ்ந்த காலத்தில் அவர் கொண்டாடிய எல்லா திருப்பலிகளிலும் இறந்தவர்களுக்காக திருப்பலியை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. புனித அகுஸ்தினார் சொல்கிறார், திருப்பலி ஆன்மாக்களுக்கு பெரிதும் உதவுகிறது. புனித ஃபாஸ்டினா இறை இரக்கத்தின் இல்லையா ஆண்டவர் அந்த ஜபத்தை நமக்கு சொல்லி கொடுத்தவங்க, ஆண்டவருடைய இரக்கத்தை பற்றி இந்த உலகத்துக்கு அதிகமா சொன்னவங்க இல்லையா? அவர்கள் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு காட்சி காட்டுகிறார். அந்த காட்சி என்ன காட்சி தெரியுமா? பர்கட்ரி, உத்தரிக்கிற ஸ்தலத்தை குறித்த காட்சியை காட்டி சொல்றாரு, இறை மக்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபமும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்கு அது பெரிதும் உதவியா இருக்கிறது. அவர்கள் ஆறுதல் பெறுகிறார்கள். அப்படின்னு நான் சொல்லலைங்க, புனித ஃபாஸ்டினா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது மாதிரி லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகலாம், புனிதர்களுடைய லிஸ்ட். நமக்கு நேரம் பத்தாது. அதனால சில பேர் பியோவை விட, அகுஸ்தினாரை விட, தாமஸ் அக்வினாஸ் ஒருத்தர் இருக்கிறார், புனித தாமஸ் அக்வினாஸ். அவரு பர்கட்ரி உத்தரிக்கிற ஸ்தலத்தை பத்தி அவ்வளவு எழுதியிருக்கிறார். இப்பேற்பட்ட புனிதர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப வர புது தீர்க்கதரிசிகள், நவீன தீர்க்கதரிசிகள் தவறான செய்திகளை பரப்பும் பொழுது அதை கேட்டு தயவு செய்து ஏமாந்து போகாதீர்கள். இறை வார்த்தை நமக்கு எடுத்து சொல்கிறது. கத்தோலிக்க திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நமக்கு முன்னால் வாழ்ந்த ஆண்டவருடைய கிருபையை, அருளை பெற்று பல அதிசயங்களை செய்த புனிதர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற பிரிந்து போன நம்முடைய சக சகோதர சகோதரியுடைய ஆன்மாக்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய ஆன்மாவையும் காத்துக்கொள்வோம், அவர்களுடைய ஆன்மாவிற்காகவும் ஜெபிப்போம். ஆமென், ஆமென், ஆமென்.